பிரைஸ் லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 104:5 அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இன்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். இந்த நாளில் இந்த இரவு வேளையில ஆண்டவர் நம்மளிடத்துல பேச இருக்கிற வார்த்தை தாவீதின் ஸ்தோத்திரம் இது. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இன்றைக்கு சனிக்கிழமை, இந்த மாதத்தின் கடைசி நாள். நாளைக்கு டிசம்பர் 1, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய ஆலயத்துல போய் அவரை ஸ்தோத்தரிக்க அவரை துதிக்க நாம் எல்லாரும் ஆயத்தப்பட இந்த வார்த்தை நம்மளை தேற்றுகிறதா இருக்கிறது. அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய ஆலயத்துல துதியோடு நம்ம காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாங்க. அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் நாளைக்கு செம்மையா துதிக்க போறோங்க. அவருடைய ஆலயத்துல துதிக்க போறோம். ஒரு ஆவல் வேணுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னும் போது அவர்கள் எல்லோரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு ஒரு சோர்ந்து போய், ஐயோ நாளைக்கு சண்டேடா, நாளைக்கு சர்ச் போகணும்டா, அப்படி இல்லைங்க. அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாளைக்கு அவரை சொல்லி பிரைஸ் பண்ணணும். நாளைக்கு ஓய்வு நாள் பரிசுத்தமா ஆசரிக்கணும். நாளைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு நம்மளுடைய எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்துட்டு நம்மளுடைய சொந்த வேலையை எதுவும் செய்யாம ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற நிறைய ஜனங்கள் ஆவலோடு அவருடைய சமூகத்துல காணப்படணும். அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அவர் நமக்கு செய்த நன்மைகள், அவரை புகழ்ச்சியோடும் கீர்த்தியோடும் நாளைக்கு போய் துதிக்கணுங்க. அவர் நல்லவர். அவருடைய சமூகத்துல அப்படியே உணர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம நாளைக்கு ஆராதனைக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம போகணுங்க. நாளைக்கு சர்ச் போகணும், குறித்த நேரத்துக்குள்ள போகணுங்க. எதுக்கோ குறித்த நேரத்துக்கு போறோம். ட்ரெயின் புக் பண்ணிட்டு ட்ரெயினுக்கு ஒரு 5 மினிட்ஸ், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போவோம். புக் பண்ணவங்க கேஷுவலா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போவாங்க. புக் பண்ணாம அன்ரிசர்வ்ட்ல போறவங்க போய் டிக்கெட் வாங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் கியூல நின்று டிக்கெட் வாங்கிட்டு அவங்க ரீச் ஆகணுன்ற டெஸ்டினேஷனுக்கு அவங்க அவ்வளோ அந்த டிக்கெட்டுக்கு அவ்வளோ பிரயாசப்பட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போவாங்க. நாளைக்கு ஆலயம், நாளைக்கு ஆண்டவரை பார்க்க போறோம். அதுக்கு குறித்த நேரத்துக்கு செல்ல, அவரை துதிக்கிறதுக்கு நம்ம குறித்த நேரத்துக்கு செல்லணுங்க. அவருடைய ஆலயத்துல அவருடைய பிரசன்னம் முழுவதுமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து துதிக்க போறோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து துதிச்சு அவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரால் அருளப்படுகிற அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். அதனால ஆவலோடும் புகழ்ச்சியோடும் கீர்த்தியோடும் அவர் நாளைக்கு துதிச்சு ஸ்தோத்தரிக்க நம்ம இன்னைக்கு ரெடி ஆகணும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவர் ரொம்ப நல்லவருங்க. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளையும் கழுவி தூய்மையாக்கி நம்மளுடைய நீதி நிமித்தமோ நம்மளுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமோ இல்லைங்க. அவர் நம்மளை நடத்தி வர்றாரு. அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. அவர் நமக்கு நீதியா இருக்க அவருடைய சத்தியத்தை போதிக்கிறாரு. அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறோம். அவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவர் உண்மை உள்ளவருங்க. மனுஷன் இன்னைக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு அவன் நிறைவேற்றாம பல சூழ்நிலை நிமித்தமா மறந்துடுவான், நிறைவேற்றாம போயிடுவாங்க. ஆனா அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு டைம் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா, அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்தாருன்னா அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நீங்க எத்தனை பேர் சொல்லலாம், என்ன நாங்க இருந்த
பேக்ரவுண்ட் இப்படிங்க. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு குடுத்தாரு. நாங்க இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னா அவரோட கிருபை தாங்க. அவருடைய கிருபை தான். அ ஊதாரித்தனமா என்னமோ இஷ்டப்பட்டதெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆ எனக்கு உண்டான ஆசை, அ இஷ்டம் அதெல்லாம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது இல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சத்தியத்தின் ஊடாய், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சத்தியத்தின் நேராய் நம்மள நடத்தி செல்கிற தேவன், அவர் என்றென்றைக்கும் உண்மையுள்ளவர். நம்ம குடும்ப பேக்ரவுண்ட் யோசிச்சு பார்த்தா, நம்ம ஒரு பணக்காரவங்க வீட்ல இல்ல. நம்ம ஒரு குடிசை வீட்ல இருந்திருப்போம். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு காரு, பங்களா எல்லாம் குடுத்து 4 பேத்துக்கு நன்மை செய்யற அளவுக்கு கடன் வாங்காம கடன் குடுக்குற கைங்களா மாத்திருக்கார்ல. அவரு குடுத்த வாக்கு உண்மையுள்ள தேவன். கஷ்டங்கள் இருக்கும். ஆ சில இக்கட்டின் சூழ்நிலையில் கடந்து போவோம். சில பள்ளத்தாக்கின் பாதையில நம்ம கடந்து செல்லுவோம். ஆனாலும் அவர் உண்மையுள்ளவர். நம்ம விட்டுட்டு அவர் நடத்தி வருகிற பாதையில நம்ம விட்டுட்டு அவர் கரத்த விட்டுட்டு ஷார்ட்கட்ட தேடி போவோம். ஷார்ட்கட் வழியா போனா என்ன? அப்படின்னு கேட்பீங்க. அது நித்தியமானதா, ஒரு நிரந்தரமானதா இருக்காது. ஷார்ட்கட் வழியா சல்லு புல்லுன்னு மேல ஏறி வாழ்க்கையில ஏதோ ஒரு உச்சத்துக்கு போயிட்டு, ஒரு சின்ன அடி கீழ தள்ளி விழுந்துருவோம். அப்பவும் ஆண்டவர் தான் நடத்துனாரு அப்படின்னு ஆண்டவர் மேல, ஆண்டவர் இப்படி எங்கள அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல தான் சொல்லுவோம். ஆண்டவர் நடத்தியிருப்பாருங்க. நேர்மை சத்தியத்தின் வழியாய் நடக்கிறவங்க பொறுமையா அவருடைய பிரசன்னத்துல காணப்பட்டு, அவருடைய சத்தியத்தின் ஊடாய் நடந்து கஷ்டப்பட்டு, ஆண்டவர் காண்பிக்கிற ஞானத்துல, ஆண்டவர் குடுத்த உழைப்புல உண்மையா இருந்து நடக்கிறாங்கல்ல. ஆண்டவர் இதுவரைக்கும் உங்கள நடத்திட்டு வரலையா? அவர் தலைமுறை தலைமுறைக்கும் உண்மை உள்ளவர். நாளைக்கு அவர ஆராதிக்க போறோம். அவர உண்மையோடும், நன்றியுள்ள இருதயத்தோடும் எல்லாரும் கடந்து செல்வோங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா இந்த வேளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுப்பா நீர் உண்மை உள்ளவர் தேவனே. இயேசுப்பா தலைமுறை தலைமுறைக்கும் உம்முடைய உண்மை. இயேசுப்பா உம்முடைய உண்மை உண்மை உள்ளது தகப்பனே. நீர் உண்மை உள்ளவராய் இயேசுப்பா அன்று பிடித்த கரத்தை இன்ன வரைக்கும் எடுக்காம இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா துதியோடும் புகழ்ச்சியோடும் நாளை உம்முடைய சமூகத்துல இயேசுப்பா உம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் தடையில்லாமல் இயேசுப்பா இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றித்தாங்க. இயேசுப்பா எங்களுக்குள்ளாக இருக்கிற சோர்வெல்லாம் நீக்கி போடுங்க. இயேசுப்பா நாளை உம்முடைய வருகை தாமதித்தால் இசப்பா நாளை உம்முடைய ஆலயத்துல வந்து நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா அப்படியோ சப்போஸ் உங்களுடைய வருகை காணப்பட்டால் இசப்பா இன்று இரவு உம்முடைய வருகை இருந்தால் இசப்பா உம்முடைய வருகையில நாங்கள் காணப்பட இசப்பா எங்களை ஒரு விஷயம் கூட பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா இந்த வருகை தாமதித்தால் நாளை எழுந்து இசப்பா உம்முடைய ஆலயத்துக்கு இசப்பா சந்தோஷமாய் இசப்பா நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள சப்பா எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா உங்களுடைய திரு ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவீராக தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற நாள் சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கடும் சப்பா கொடிய காலமா இருக்கிறது என்று சப்பா உம்முடைய வேதம் நீர் சொல்லி இருக்கிறது தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா உம்முடைய சத்தியத்தை சப்பா எங்கள் வாழ்க்கையில சப்பா அதை பிடித்து ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க தகப்பனே. உண்மை பிடித்து ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா நீர் எல்லோரையும் சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பக்குவப்படுத்தி தகுதிப்படுத்தி தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிறாங்க தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா இன்னும் உணர்வு இல்லாம அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களை இங்கே சந்திப்பீராக தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. சப்பா உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உண்மை உள்ளது தகப்பனே. சப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சப்பா நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும் தகப்பனே. சப்பா எங்களில் உம்முடைய மகிமை வெளிப்படணும் தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.